இப்பொழுது முதலில் முதிர்ச்சி அடையாத ஆன்மாக்களைப் பற்றி அறிந்து கொள்வோம். முதிர்ச்சி அடையாத ஆன்மாக்கள் தங்கள் உடலுக்கு திரும்புவதற்கு சில முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். மேலும் அந்த ஆன்மாக்கள் தங்கள் குழந்தைகள், பேரக்குழந்தைகள் மற்றும் உற்றார் உறவினர் அனைவரும் கடும் துக்கத்தில் இருப்பதைக் கண்டு அவர்களது துக்கத்தில் இணைந்து விடுகிறார்கள். சில ஆன்மாக்களோ தங்கள் சொந்த வீடுகளுடனும் தோட்டங்களுடனும் பண்ணைகளுடனுமோ அல்லது அவர்களது தொழிற்சாலையோ அல்லது தங்களுக்கு பிடித்த காரின் மீதுள்ள பற்றுதலாலும் கூட இணைந்திருப்பர். சிலர் அவர்கள் அன்பாக வளர்த்த நாய்க்குட்டியின் மீதுள்ள பற்றுதலால் இப்பூ உலக பிணைப்பிற்கு ஆளாகிறார்கள் என்று உங்களால் நம்ப முடிகிறதா? இவ்வாறாக ஓர் ஆன்மாவானது இப்பூவுலகிற்கு கட்டுண்ட பிறகு ஒரு சில 100 வருடங்களேனும் இப்பூமியின் மீது அலைந்து திரிய நேரிடலாம். வசிஷ்ட மகாமுனியின் கருத்தின்படி 12 விண்ணக நிழலிடா உலகங்கள் உள்ளன என்பதே நான் அறிந்த ஒன்றாகும். நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள உதவும் வகையில் 12 மாடி கட்டிடத்துடன் உருவகப்படுத்தி காண்போம். 10% நல்ல கர்மாவும் 90% கெட்ட கர்மாவும் இருக்கும் பொழுது ஆன்மா மிக கீழ்நிலையான ஒரு நிழலிடா உலகத்திற்கு செல்கிறது. அதேபோல் 5வது நிழலிடா உலகத்திற்கு செல்லும் ஆன்மாவானது 50% நல்ல கர்மாவும் 50% கெட்ட கர்மாவும் கொண்டிருக்கும். 9வது நிழலிடா உலகத்தை எடுத்துக்கொண்டால் 90% நல்ல கர்மாவும் 10% கெட்ட கர்மாவும் இருக்கிறது. எனவே நமது பிராரப்த கர்மாவில் உள்ள புண்ணியம் மற்றும் பாவ செயல்களின் சமநிலையின் அடிப்படையில் நாம் பொருத்தமான தொடர்புடைய நிழலிடா உலகங்களுக்கு செல்ல வேண்டும். யமதர்மராஜனின் தூதர்கள் மற்றும் சிவபெருமான் அவர்களின் தூதர்கள் மற்றும் விஷ்ணுமூர்த்தியின் தூதர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? நாம் பொதுவாக அவர்களை யமபட்டுலு, சிவபட்டுலு மற்றும் விஷ்ணுபட்டுலு என்று அழைப்போம். மிக கீழ்நிலையான நிழலிடா உலகங்களிலிருந்து வருபவர்களை யமதர்மராஜனின் தூதர்கள் என்று அழைக்கின்றோம். உயர்ந்த நிழலிடா உலகங்களிலிருந்து வருபவர்கள் சிவபெருமான் மற்றும் விஷ்ணுமூர்த்தியின் தூதர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். இப்பொழுது ஒரு முதிர்ந்த ஆன்மா என்ன செய்கிறது என்று பார்த்தால், அது தனது பூத உடலை விட்டு பிரிந்த உடனடியாக தனக்கு தொடர்புடைய நிழலிடா உலகில் இருந்து வழிகாட்டும் எஜமானர்களை தேடும். எனவே அந்த ஆன்மாவானது உடனடியாக தனக்கென்று தீர்மானிக்கப்பட்ட நிழலிடா உலகத்திற்கு சென்று சேர்கிறது. முதிர்ச்சி அடையாத ஆன்மாக்கள் இவ்வுலகில் அலைந்து கொண்டே இருக்கும். வழிகாட்டும் ஆசான்கள் இறுதி சடங்குகள் வரை 16 நாட்கள் தங்கி இருந்து பின்னர் கர்மா முடிந்ததும் அவர்கள் இவ்வுலகிலிருந்து வெளியேறுகிறார்கள். முதிர்ச்சி அடையாத ஆன்மாவானது வழிகாட்டும் ஆசான்களை கவனிக்கவில்லை என்றால், வேறு யாரேனும் தங்களது நல்ல ஆன்மீக செயல்பாடுகளின் மூலமாகவோ அல்லது தியானத்தின் மூலமாகவோ அவர்களுக்கு ஒரு தியான நிலையை வழங்கினால் மட்டுமே அந்த ஆன்மாக்கள் அவர்கள் செல்ல வேண்டிய நிழலிடா உலகிற்கு திரும்ப செல்ல இயலும். ஒவ்வொரு நிழலிடா உலகத்திற்கும் வழிகாட்டும் ஆசான்கள் இருப்பார்கள். மேலும் 90% நல்ல கர்மாவும் 10% கெட்ட கர்மாவும் இருக்கும் நிழலிடா உலகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்ற நிலையில் இந்த பிறப்பிலிருந்து நாம் ஏற்கனவே அறிந்த ஆத்மாக்கள் மற்றும் நிழலிடா உலகத்திற்கு சென்றவர்களும் கூட வழிகாட்டும் ஆசான்களுடன் வருவார்கள். எனவே முதிர்ச்சி அடையாத ஆன்மாக்கள் உடனடியாக மேல் நோக்கி செல்லாததால் தாங்கள் செல்ல வேண்டிய நிழலிடா உலகத்திற்கு செல்வதற்கு சில வருடங்களோ அல்லது
பல நூற்றுக்கணக்கான வருடங்களோ வீணாக செலவழிகின்றன. ஆனால் இந்த விவரத்தை அறிந்த முதிர்ந்த ஆன்மாக்கள் உடனடியாக உயர்ந்த நிழலிடா உலகங்களுக்கு செல்கின்றன. அங்கு அவர்கள் தேவையான வழிகாட்டுதலை பெற்று தங்கள் பிராரப்த கர்மாக்களை விரைவாக முடித்துவிட்டு உடனடியாக தாங்கள் தோன்றிய இடத்திற்கு திரும்புகிறார்கள். எனவே ஒவ்வொரு சுஷும்னா கிரியா யோகியும் தங்கள் உடலை விட்டு வெளியேறிய உடனேயே தங்களது வழிகாட்டும் ஆசான்களை பார்க்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதோடல்லாது பொருத்தமான மேல்நிலை நிழலிடா உலகங்களுக்கு செல்வீர்கள் அல்லவா?